சட்டம் ஒழுங்கு சீரழினாலே, இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டத்தினாலே இன்றைக்கு முதலமைச்சரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். போதைப் பொருளை என்னால் கட்டுப்படுத்த முடியாது, அது மத்திய அரசு தான் கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்கிறார். நாளைக்கு ஸ்டாலின் அவர்களை ராஜினாமா செய்யுங்கள், புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை மாநில அரசு எப்படி கட்டுப்படுத்துகிறது என்பதை உங்களுக்கு கற்றுத்தருகிற முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இருப்பார். யாரை ஏமாற்றுறீங்க? ஏமாற்றுவதற்கு ஒரு அளவே இல்லையா? மாநில காவல்துறை இங்கிலாந்து ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான காவல்துறை நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை. அந்த காவல்துறை வைத்துக் கொண்டு உங்களால் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் எதற்கு உள்துறையை கையில் வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் முதலமைச்சராக இந்த நாட்டிலே இருக்கிறீர்கள். முடியவில்லை என்று சொல்வதற்காக ஒரு நாட்டிலே முதலமைச்சர் தேவையா? இன்றைக்கு மத்திய அரசுதான் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு ஒரு பச்சை பொய்யாக இருக்கிறது. மத்திய அரசு இன்றைக்கு எடுக்கிற நடவடிக்கைகள், இன்றைக்கு இவர்தான் சொல்லுகிறார் மாற்றாண்மை மனப்பான்மையாக தமிழகத்தை மத்திய அரசு நடத்துகிறது. முழு பூசணிக்காயை சோற்றிலே நினைக்கிறார். இங்கே